Hi food lovers, welcome back to our channel. நம்ம சேனல்ல இப்போ Jackfruit Series போயிட்டு இருக்கு. நாம அதுல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுக்கா பண்றதுக்கு விளையாத பிஞ்சு பலாக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வெளியே முள் மாதிரி இருக்க தோலை ரிமூவ் பண்ணிருங்க. இதுல இந்த மாதிரி பச்சை நிறத்துல இருக்க தோலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இப்போ நாம நறுக்கி வச்சிருக்க பலாக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் வர்றது வரைக்கும் வேக விடலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து இந்த பலாக்காயை மட்டும் தனியா எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இது 2 நிமிஷம் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுல 3 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த பலாக்காயை இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாம ஆல்ரெடி வறுத்து பொடி செஞ்சு வச்சிருந்த பவுடரை இதோட சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க.
இப்போ இதோட கொத்தமல்லி இலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட பலாப்பழ சுக்கா ரெடி ஆயிடுச்சு.